ஹலோ! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹார்வெஸ்டிங் தான் பண்ண போறோம். செம்மையான வெயிலுங்க. அப்படியே சூரிய பகவான் சுட்டு எரிக்கிறாரு. நான் அந்த வெயில்லயும் போயிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறேன். ஏன்னா டைம் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப ஹார்வெஸ்டிங் இருக்காது. ஸோ கம்மியான ஹார்வெஸ்டிங் தான். பட் ஆனால் நம்மளுக்கு ஹெல்த்தியான ஹார்வெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த க்ரோ பேக்ல எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நியூ கம்மர் வந்திருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ். ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து என்னோடய கார்டனில் பீன்ஸ், அதாவது பட்டாணி, பச்சை பட்டாணி சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னே குஷி ஆகிடுச்சுங்க. நான் லைவில் காமிக்கலான்னு இருந்தேன். பட் ஆனால் சில பல இந்த நெட்வொர்க் இஷ்யூனால அப்பப்போ வந்து என்னோடய லைவ் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆக்சுவலாக அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து எங்கள் லேஅவுட்டில் வந்து இந்த வாட்டர் பலூனு இதெல்லாம் வந்து பழம் கொண்டு வருவாங்க. வண்டி வரும். சேல்ஸ் பண்ணுறவங்க. அவங்க வந்து என்னோடய கார்டன் பார்த்து கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் அந்த வழியாக போயிட்டுருந்தேன். ஸோ வந்து அவங்க வந்து "என்னம்மா ஒரு பெரிய நர்சரியே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்குற" அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, நான் சும்மா வந்து நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிகிட்ருந்தேன். அப்போ அவர் சொன்னார், "என்னலாம்மா வச்சுருக்க அதில்?" அப்படின்னு கேட்டார். "சும்மா என்ன தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் இப்படி தானே எடுத்து வச்சுருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னம்மா அப்படி லேசாக சொல்லிட்ட? இப்போ 1 கிலோ கத்திரிக்காவே 40 கேஜி வந்து 40 விற்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்தில் தான் வந்து பெரிய லாபமே நம்ம பண்ண முடியும். சிறுதுளி பெருவெள்ளம்மா" இந்த வார்த்தையை சொல்லியே சொன்னார். எனக்கு அப்போ வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுங்க. ஸோ அவர் வந்து அந்த வெயிலில் வந்து பழம் விற்றுட்டு போகிறாங்க. ஸோ அவங்களோட இதுலேருந்து நம்ம அப்படி கேட்கும்போது அப்படி ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, நம்மளும் வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேருங்க வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் போடுற வர்றவங்க, பால் கொடுக்க வர்றவங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லிக்கிட்டே போவாங்க. "என்னம்மா இப்படி பண்ணுறியே, ஏதாவது வருமா வராதா?" அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நம்ம கார்டன் வந்து க்ரோ ஆகி போயிட்டுருக்கோம். இப்படி எல்லோரும் சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த யூடியூப்பில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு அச்சீவை நோக்கி போய் ஒரு இதை பிடிக்க போவோம். அப்படியே தள்ளி விட்ருவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா என்னோடய சேனல் வந்து க்ரியேட் ஆகி இப்போ 1 இயர் வந்து இதாக போகுது. அந்த 1 இயரில் வாட்ச் ஓவர்லாம் டிக்ரீஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால டெய்லி ஒரு சில வாட்ச் ஓவர்லாம் டிக்ரீஸ் ஆகிறத பார்த்தாவே கொஞ்சம் ஒரு மாதிரி மனசுக்கு வலியாக இருக்குது. நம்ம கவலை ஏற்றி வச்சுருந்தது இறங்கி போயிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களில் யாரெல்லாம் யூடியூப்பில் வந்து வாட்ச் ஓவர் டிக்ரீஸ் ஆகிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்மளும் எப்படியாவது முயற்சி பண்ணுவோம். 2 in 1 தானே இதில். ஒன்று இன்கம் வந்தால் வரப்போகுது, இல்லாட்டா நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்குது. ஸோ மற்ற இது மாதிரி கிடையாது நம்மளுக்கு. இது வந்து நம்மளுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பெரிய ஒரீஸ் கிடையாது. ஸோ இந்த அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் அவரைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸே போட்டிருப்பேன். திரும்ப வந்து பாருங்கள், நான் தூக்கி போட முடியாமல் இருந்தேன். ஆனால் திரும்பவும் நல்லா அழகாக சூப்பராக வந்து நம்மளுக்கு காய் கொடுத்துட்ருக்குறான். கோழி அவரை இன்னும் நிறைய வந்து என்னோடய கார்டன் லைவில் வந்து நாங்கள் சூப்பராக காமிக்கலாம் இருந்தேன். டெரஸ் கார்டன் வந்து சூப்பராக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு 20 பக்கெட்ஸ் வந்து சூப்பராக பெயிண்ட் அடித்து நல்ல செட்டப் இது ஒரு, அதாவது 0 இன்வெஸ்ட்மெண்ட், ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாமல் இப்போதைக்கு என்ன பண்ண முடியுமோ அதை சூப்பராக பண்ணிட்டு வச்சுருக்கிறேன். இன்னும் வந்து இந்த இதில் வந்து இந்த வெயிலில் வந்து நம்ம செடிகள்லாம் காயிற போது அதை நினைக்கும் போதே பாவங்க. மேலே நிற்க முடியல, கால் வைக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு 7 ஸ்டார்ட் ஆகிடுது. சூரியபவன் ஸ்டார்ட் ஆகிட்றாரு. ஸோ கொஞ்சம் பாவம்தான் இவங்கெல்லாம். எப்படி தாக்கு பிடிச்சி இன்னும் ஏப்ரல்லாம் இருக்குது. ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் அவரைக்காய் இருந்தாங்க. கார்டனுக்குள்ளே வந்து கொஞ்சம் அவரைக்காயும் ஒரு முட்டை கத்திரிக்காய். ஸோ அவனும் இருந்தானுங்க, 2 பேர் இருந்தானுங்க. உள்ளே வந்து பெருசாக இப்போ தாங்க எல்லாமே வந்துட்டுருக்குறான். இனிமேல் ஒரு 2 மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தான் காய் வந்துட்டுருக்கும். ரொம்ப பெரிய காய் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவன் வந்து சர்வை பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு செடியை வந்து நம்ம வச்சுட்டு போட்டோன்னா அவன் வந்து அப்படியே டெத் ஆகிடுறான். ஸோ இது வந்து பாருங்கள், அப்படியே டெரஸ் கார்டனில் பாவற்காய்க்கெலாம் சப்போர்ட் கொடுத்து சூப்பராக வச்சுருக்கிறேன். ஒரு மேனிஃபெஸ்டேஷன், ஒரு இமேஜினேஷன் நம்மளே பண்ணிக்கிறோம்ல, அப்படியே கீழேருந்து மேலே வந்து இது கொடுத்து வச்சுருக்கிறேன், கம்பியெல்லாம் கட்டி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த பாவக்காயெல்லாம் மேலே
கொடி போய் பந்தல் மாதிரி தொங்குனாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்க, வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாள் வந்து ஆர்கே குக்கரின்ற சேனலில் கார்டன் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்போ எல்லோரும் வந்து பரவாயில்ல மேம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். இவன் வந்து எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சம் கொத்தவரங்காய், வெண்டைக்காய், பாவக்காய், கத்திரிக்காய், ஒரு முட்டை கத்திரிக்காய். ஸோ அவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போகிற அந்த டைமில் சரி நம்மளுக்கு பொன்னாங்கண்ணி கீரை நிறைய வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்தேன். இதில் வந்து என்னென்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை 2 கீரை இருக்குல்ல. ஸோ வந்து இந்த சிவப்பு நான் ஒரு நாள் மார்க்கெட் போகிறப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப இது வந்து அந்த அளவுக்கு வச்சுருக்கல. ஒரு பாட்டி வந்து வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஐ சைட்டுக்கெலாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கீரை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் சூப்பர் தான். பட் ஆனால் அயன் வந்து நம்மளுக்கு வேணும். சில பேருக்கு வந்து டயர்ட் ஆகிட்டே இருக்குது, பாடி டயர்டாகிட்டு இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த கீரை வந்து சூப்பராக இருக்கும். இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. பட் கண்ணுக்கு வந்து ரொம்ப ஐசைட் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது எது கரெக்டுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவோம். ஆக மொத்தத்தில் 2 கீரையுமே நல்ல கீரை தான். ஆனால் ஒரு இத்தினூண்டு ஸ்டிக்கில் இவ்வளோ பெனிஃபிட் கொடுக்குதுன்னு சொன்னால் ஆச்சரியமாக தாங்க இருக்குது. ஸோ வந்து 2 க்ரோ பேக்கில் ஒரு பேஸ்கெட்டில் அப்புறம் கிரவுண்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற இடத்துலலாம் இவரை வந்து நான் வந்து வச்சு விட்றது. ஏன்னா வந்து பார்க்குறதுக்கு இப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கீரை வந்து அப்படியே ரொட்டேஷனலாக கிடைக்கணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்தந்த ப்ளேஸில் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா கீரை கிடைக்கும். இல்லைட்டா வந்து என்ன கொஞ்சமாக இருந்துச்சுன்னா ஏன்னா பொரியலுக்குலாம் வந்து இது கண்டிப்பாக நம்மளுக்கு செட்டே ஆகாது. இத்தினூண்டு தான் இருக்கும். அது நான் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு போவேன், மற்றவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் வந்து இவனை வந்து இலையெல்லாம் அரிஞ்சிட்டு திரும்ப இந்த ஸ்டிக்கெல்லாம் வந்து நான் வந்து பதியம் போட்டு வைக்கணும். ஸோ அப்படி தான் பண்ணிடுவேன். நான் வந்து சளைக்கவே மாட்டேன். அந்த குட்டி குட்டி ஸ்டிக்காக இருந்தாலும் அதை வந்து என்னோடய கிரவுண்ட் கார்டன்லேயோ இல்லை க்ரோ பேக்கில் எங்கே ப்ளேஸ் இருக்குதோ அங்கே ப்ளேஸ் பண்ணி விட்ருவேன். ஏன்னா வந்து உழைக்கிறவங்க எப்போயுமே டயர்டே ஆகக்கூடாதுங்க. அதுதான் என்னோடய மோட்டிவேஷன். உழைச்சிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணிகிட்ருக்கோம். ஏதோ பண்ணுறோம், இப்போ ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது தான். ஏன்னா எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னை பார்த்து ஒரு பெரிய ஒரு சின்ன கார்டன் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு குட்டி செடி நடுறதா இருந்தாலும் சரி, அதை என் கண்கூடாரே பார்த்துருக்குறேன். ஸோ நம்மளால் வந்து சில பேர் நல்லா இதாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது அதுவும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். நானும் வந்து இதில் வந்து ஒரு யூடியூப்பில் இன்கம் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணுறத விட அதுவும் சேர்த்து கூடுதலாக வந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்குறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ பண்ணலாம், பார்க்கலாம். நம்மளுக்கு அதோட இது வருதான்னு பார்க்கலாம். இருந்தாலும் உழைச்சிட்டே இருப்போம். நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அது கிடைக்கும் இல்லையா? லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நல்ல பொன்னாங்கண்ணி கீரை, சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அப்பா ஆளை விட்றா சாமி சூரிய பகவானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு உள்ளே போனேன். ஏன்னா கொஞ்சம் போகிற டயத்தில் தோணுச்சு, ஓ இங்கேயும் இருக்கான்ல நம்மளுக்கு பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் கார்டன் வீட்டுக்குள்ளே இருக்க கிரவுண்ட் கார்டன்லேயும் கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை இருந்துச்சு. ஸோ அவனை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஆனால் பாருங்கள், கிரவுண்ட் கார்டனில் வளர்கிறதுக்கும் க்ரோ பேக்கில் வளர்கிறதுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸுங்க. நல்ல கிரவுண்ட் கார்டனில் வளர்கிறது எப்படின்னா, நல்ல இலை வந்து நல்லா பெருசாக இருக்குது, தண்டெல்லாம் நல்லா பெருசு பெருசாக போயிட்டே இருக்குது. ஏன்னா அவனோட ஸ்டெம்மே வந்து பார்த்தீங்கன்னா புதினா மாதிரி தான். இவனோட ப்ராசஸும் புதினாவோட ப்ராசஸும் சேம் தான். பட் அது பாருங்கள் இதில் எப்படி இருக்கிறான் பாருங்கள், பச்சை பசேன்னு இருக்கிறான். நல்ல இலையெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கிறான். ஏன்னா என்னன்னா ஒரு கஷ்டம், கை ரொம்ப வலிச்சிருச்சுருங்க அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளேயும். ஏன்னா நம்ம சிசர்லேயும் வச்சு கட் பண்ணலாம், இருந்தாலும் நான் வந்து பெருசாக வந்து யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். இந்த உதவியை பண்ணுறணுன்னு எல்லாமே நம்மளை நம்பியே நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் அவங்க எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க, பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த வேலை அப்படியே நின்றும். ஸோ அடுத்தது நம்ம மூவ் பண்ணி போயிட்டே இருக்கவே முடியாது. ஸோ அதனால் வந்து நம்மளே எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினது தான். எப்படியோ லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து கீரையை எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. ஃபைனலாக வந்து அப்பா ஆளை விடுறா சாமி அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. அப்படியே அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தோன்னே என்ன அப்படியே
யாரோ ஏசி போட்ட மாரி ஆயிடுச்சு. தலையில ஒரு ஏசி ஜில்னஸ் வச்சா எப்படி இருக்கும்? அப்படி கூலிங்கா இருந்துச்சு. வா அந்த அளவுக்கு வெயிலுங்க. என்ன இது ஏப்ரல், மேலாம் நெனச்சாவே பயங்கரமா இருக்குது. கை பாருங்க எப்படி காய்ச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொன்னாங்கண்ணி கீரை தான் இன்றைக்கி நெறையா கெடைச்சாங்க. அப்படியே அப்படி ஒரு ஃப்ரெஷ் தல தல தலன்னு அப்படியே பச்சை கலர்ல இருந்தாங்க. ஸோ இந்த உழைப்போட நம்மளுடைய வேர்வைக்கு கிடைத்த வெகுமதி அப்படின்ற மாரி எவ்வளோ பொன்னாங்கண்ணி பாருங்க. ஸோ எல்லா பொன்னாங்கண்ணியும் எடுத்து வச்சுட்டு இவனை வந்து எல்லாத்தையும் எடுத்து இது லீஃப் எல்லாம் தனியா எடுக்கணும். செப்பரேட் எடுத்துட்டு அந்த ஸ்டெம்மு செப்பரேட் எடுக்கணும். ஸோ என்னோட பசங்க பார்த்துட்டு, "மம்மி இவ்வளவா?" அப்படின்ற மாரி கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு, அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் வந்து கொத்தவரங்காய், வெண்டைக்காய், பாவக்காய், குட்டி குட்டி பாவக்காய். பாவக்காய்லாம் வெயிட்டிங்கில இருக்கிறேன். அந்த மாதிரி சும்மா வந்து தெறிக்க விடுவோமா அப்படின்ற மாரி இருக்கிறேன். கொத்தவரங்காய் வந்துட்டுருக்கான். ஏன்னா மேலே நம்ம குடுத்து வச்சுருக்கேன். அந்த மாரி எஃபோர்ட் போட்டு வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீண்ட நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய கோழி அவரை வந்திருந்தாங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்த்து ஒரு ஹாப்பினஸோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.